إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க முஃமினீன்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா அருள்மறையிலே சொல்லும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னமா அன நதீரு முபீன், உலகத்தில் நான் உங்களுக்கு தெளிவான எச்சரிக்கைகளை செய்வதற்காகத்தான் வந்திருக்கேன் என்று சொன்னார். மனித வாழ்க்கையிலே எச்சரிக்கையோடு இருப்பதும் தேவைப்பட்டவர்களை நாம் எச்சரிக்கை செய்வதும் என்பது இருக்கிறதே மிக முக்கியமானது. ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ, இடையூறாக இருக்குமோ, அந்த அம்சங்களை அடையாளம் கண்டு அதை தவிர்த்து கொள்வதற்கான வழிதான் எச்சரிக்கை. அதுதான் எச்சரிக்கை என்பது. நபிமார்களுடைய முதல் களப்பணியே எச்சரிக்கை தான். எச்சரிக்கைன்னா மிரட்டுறது ஒன்றும் இல்லை. இப்படி செய்யாட்டா அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன், மிரட்டுறதுங்கிறது இல்லை. எச்சரிக்கை என்று சொன்னால் அதிலே கவனம், இப்படி இருந்தால் இப்படி ஆகிவிடும், தரை வழுக்கலாக இருக்கிறது, பார்த்து செல்லுங்கள் என்று சொல்கிறது. இது ஒரு எச்சரிக்கை. தரை வழுக்கலாக இருக்குது என்று சொல்கிற பொழுது அதை பார்த்து செல்வதற்காக சொல்லும் பொழுது, வட்டி என்பது என்றும் ஆபத்து, அது உங்களை அழித்துவிடும். யம்ஹகுல்லாஹு ரிபா, எந்த நிலையிலும் நீங்கள் வட்டியில் ஈடுபடாதீர்கள். வட்டி என்பது உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய ஈமானை, உங்களுடைய இறையச்சத்தை, உங்களுடைய இறை நெருக்கத்தை எல்லாம் அழித்துவிடும் என்று குர்ஆன் சொல்கிறதே. இது ஒரு எச்சரிக்கை, பொருளாதார ரீதியான எச்சரிக்கை. ஸல்லல்லாஹு வாழ்க்கையிலே அவர்கள் சின்ன விஷயங்களிலிருந்து ஆகப்பெரிய விஷயம் வரை, அவருடைய காலகட்டத்திலிருந்து கியாமத்தினால் வரை ஏற்படக்கூடிய எல்லா காரியங்களை குறித்தும் இந்த உம்மத்துக்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, மாமின் நபியின் இல்லா வகத் அன்தர கௌமஹு பித்தஜ்ஜால், உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் கடைசி காலத்தில் தஜ்ஜால் என்று ஒருவன் வருவான், அவனை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாத எந்த நபியுமே இல்லைன்னு சொன்னான். அவன்தான் உலகத்திலேயே ஃபித்னாவிலேயே ஆகப்பெரிய ஃபித்னா. இந்த தஜ்ஜால் உலகத்தில் வந்தால் அதுதான் உலகத்தினுடைய மிகப்பெரிய ஃபித்னாவாக இருக்கும். சொல்லிட்டாங்க. அவனுக்குண்டான அடையாளங்களை நான் அவன் சொல்கிறேன். இன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண் உள்ளவனாக இருப்பான் சொன்னான். இன்னஹு அஅவர், அவன் ஒற்றை கண்ணுள்ளவனாக இருப்பான். அதேபோல் ஈமான் உள்ளவர்களுக்கு தெரியும், மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிர், அவனுடைய நெற்றியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் எச்சரிக்கை செய்தார்கள். ஆனாலும் கூட என்னுடைய இந்த உம்மத்தில் தான் அவர் வருவார் என்ற காரணத்தினாலே கூடுதலாக நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார். அது மாதிரி தஜ்ஜால்ங்கிற பேரை இன்னொரு விஷயத்துக்கு ரசூல் சொன்னாங்க. காலங்கள் பின்னால் உள்ள காலங்களில் நீங்கள் கேள்விப்படாத புது புது விஷயங்கள்லாம் கொண்டு வருவார்கள் சில தஜ்ஜால்கள். யதூனக்கும் பிமாலம் தஸ்மஉ அன்தும் வலா ஆபாவுக்கும், நீங்களோ உங்களுடைய மூதாதையர்களோ கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க, அப்படி செய்தியெல்லாம் கொண்டு வருவாங்க. அப்படியா நம்ம கேட்கக்கூடிய அளவுக்குண்டான புது செய்திகளெல்லாம் உங்களுக்கு கொண்டு வருவார்கள். எச்சரிக்கையாக இருங்கள். வையாக்கும் வையாகும், இதுவரை நடந்து வந்த நல்லோர்கள் முன்னோர்கள் அவருடைய அந்த பாதையில் இருந்து நீங்கள் சருகுவதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன், அவர்களையும் எச்சரிக்கிறேன், நீங்கள் வழிகட்டு சென்று கொண்டிருக்கிறேன் என்று அவர்களை எச்சரிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனையோ காரியங்கள். போன வாரம் ஒரு ஆள் சொன்னார், ஹஸரத் நம்ம ஊரில் ஒரு 5-6 பேர் சேர்ந்து காலையில் 7:30 மணிக்கு ஜும்மா தொழுகிறாங்களே தெரியுமான்னு கேட்டேன். 7:30 மணிக்கு ஜும்மாவா, இது என்னன்னு அவன் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த ஹதீஸ் தான் ஞாபகம் வந்தது. இதுபோல் எத்தனையோ விஷயங்கள் புதுசாக கேட்கும் பொழுது அப்படியான்னு தெரியும். அதுக்கு பிறகு பின்னால் போய் கேட்டால் அதுக்கு ஏதாவது காரணத்தை சொல்வார். ஸல்லல்லாஹு சொன்னார்கள், இது மாதிரி உலகத்தில் பல தஜ்ஜால்கள் வருவார்கள், பொய்யர்கள் வருவார்கள், அவர்களையும் எச்சரிக்கிறேன், உங்களையும் எச்சரிக்கிறேன். நீங்கள் நம்முடைய முன்னோர்களுடைய வழியிலிருந்து சருகி போய்விடக்கூடாது, அவர்களை எச்சரிக்கிறேன். இப்படிப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டு வழிகட்டு விடாதீர்கள் என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒவ்வொரு காலகட்டத்திலும்
ஏற்படக்கூடிய ஃபித்னாக்களை எச்சரிக்கிறது என்பது சமூகத்தினுடைய கடமை. பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைகளுக்கு எச்சரிக்கை செய்வது, அது மாதிரி நம்முடைய நல்லோர்கள் அடுத்து உள்ள நிலையிலே உள்ளவர்களுக்கு எச்சரிக்கை செய்வது. நம்ம ஊரில் இந்த புதுசாக சில கூட்டங்கள் வந்த நேரத்தில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது, நம்முடைய புதுவனப்பள்ளியில் நம்முடைய பெரிய ஹஸ்ரத் பட்னாப்சா ஷால்வி ஹஸ்ரத் அவர்கள் அவங்க ஒரு எச்சரிக்கை கூட்டம் நடந்துச்சு. உலமாக்கள் ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க. புதுசாக என்னையாவது சொல்லுவாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கணும், அந்த இயக்கத்தில் ஈடுபட்டு கடைசியில் எல்லாத்தையும் இழந்ததுக்கு பின்னால் இவ்வளோ காலம் அப்படி ஆகிட்டேனே இப்படி ஆகிட்டேனேன்னு கவலைப்படக்கூடாது, அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் பட்னாப்சா சொல்லும்போது ஒரு அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. அதாவது ஒரு 2 குருவி ஒரு இடத்துல, அசரத்து கதை சொல்லி தானே சொல்லுவாங்க, ஒரு 2 குருவி ஒரு இடத்துலேருந்து பேசிக்கிட்டு இருந்துச்சான். இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கேருந்து ஒரு ஆள் வர்றார். அவர் கையில் ஒரு கம்பு வச்சுருந்தாராம். அந்த குருவிகிட்ட சொல்லிச்சாங்க, ஒரு ஆள் வர்றார், கையில் கம்பு வர வச்சுருக்கார், போயிடுவோம் எழுந்திரி பறந்து போயிடுவோன்னு சொல்லி ஒரு குருவி மற்றொரு குருவிகிட்ட சொல்லித்தான். இல்லை அவர் பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தெரிகிறாரு, ஆயுத தீசெல்லாம் ஓதிக்கிட்டே வர்றாரு, அவர் பார்க்க ஆலிமிசா மாதிரி தெரியுது, அதனால் ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு. இல்லை கையில் கம்பு இருக்குது, அதனால் நம்ம கவனமாக இருக்கணும், நீ என்ன மாதிரி செய்யணும்னு ஒரு குருவி பறந்துடுச்சான். அவரோடையும் நடந்து வந்தவர் பக்கத்தில் வந்தவொடனே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குருவியை ஒரு போடு இந்த கம்பால் போட்டவுடனே அப்படி கால் ஒடிஞ்சு அப்படி துடிச்சிட்டு கிடந்துச்சான். அதுக்கப்புறம் அவர் போன பிறகு அந்த குருவி வந்துச்சு. அப்போதே சொன்ன கேட்டியா, அப்போதே சொன்னேனே, இல்லை அவர் கம்பு வச்சுருந்தாரு, அவர் ஆலிம்சா மாதிரி தோட்டத்தில் இருந்தார், அவர் ஆயத்தையெல்லாம் ஓதிக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்லி அந்த குருவி சொன்னதாக ஹஸ்ரத் ஒரு கதை சொல்லி, எந்த காரியத்திலும் சரி நாம் எச்சரிக்கையோடு இல்லை என்று சொன்னால், மார்க்க ரீதியான காரியங்களிலும் உலகியல் ரீதியான காரியங்களிலும் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் அது ஆபத்தானதுன்னு சொல்லி ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்தியை நமக்கு மார்க்கத்தின் வழியாக சொல்லி காண்பித்தார். அதனால் அருமையானவர்களே, நம்ம எச்சரிக்கை செய்வது என்பது நம்முடைய நடைமுறையில், சட்டங்களில் கூட சில தளர்வுகள் இருக்குது. நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஒரு ஆள் பள்ளத்தில் விழ போகிறாரு என்று சொன்னால் தொழுகை அந்த நேரத்தில் அவரை எச்சரிக்கை செய்ய வேண்டும். கை கொண்டு இஷாரா செய்து அதில் அவர் உஷார் ஆயிடுவார் என்று சொன்னால் கை கொண்டு இஷாரா செய்ய வேண்டும். இல்லை பார்வை இல்லாதவராக இருக்கிறார் என்று சொன்னால் நாம் தொழுகையை முடிச்சுட்டு அந்த காரியத்தை செய்யும். ஒவ்வொரு காரியத்திலேயும் மனிதன் தவறான ஒரு நிலையில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக வேண்டி எச்சரிக்கை செய்வதை மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காண்பிக்கிறார். புயல் மழை எச்சரிக்கிறாங்க இல்லையா, புயல் வரப்போகுது கவனமாக இருங்க, மழை வரப்போகுது கவனமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால் இந்த எச்சரிக்கை உணர்வு என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுதும் கூட எச்சரிக்கை உணர்வோடு யார் செயல்படுகிறார்களோ அவருடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும், சந்ததிகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. அல்லாஹு தஆலா முன்னோர்களான சங்கையான நபிமார்கள் எந்தெந்த காரியங்களை குறித்தெல்லாம் நமக்கு எச்சரிக்கை செய்து அதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்களோ அதிலே கவனமாக இருந்து ஹிதாயத்தையும் நேர்வழியையும் பெற்ற நல்லோர்களில் அல்லாஹு தஆலா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி.